வணக்கம் மக்களே. இன்றைக்கான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு பார்த்தோம்னா ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது டிவிடியில் இருக்க பிசிஎம் பார்த்தோம் அப்படின்னா ரிமோட்டை பார்த்தோம் அப்படின்னா டிசபிள் பண்ணிட்டு நம்ம தனியாக பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அதுக்கான முழு விளக்கம் தான் இந்த வீடியோ. ஸோ இது போல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கேளுங்க. நான் கண்டிப்பாக போட நான் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இன்றைக்கான பதிவில் என்கிட்ட பிலிப்ஸ் டிவிடி நான் நேற்றே காட்டியிருப்பேன். நான் இது ஒருத்தர் கேட்டிருந்தார் அவைலபிள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. பட் இது ஃபால்ட்டில் இருக்குது. இதில் பென்ட்ரைவ் ஆப்ஷன் எதுவுமே இல்லைங்க. ஓகேங்களா, பென்ட்ரைவ் ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இது யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அது புரிஞ்சுக்கோங்க. இது யூஸ் பண்ண முடியாது. பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஷோரூமில் கொடுத்து ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன் போயிட்டு. அப்படி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருந்தால் கூட ஏதாவது ரெடி பண்ண முடியும், டிஸ்கை மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது லென்ஸ் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, இதில் எதுவுமே ரெடி பண்ண முடியாது, எல்லாமே நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி, ஒரிஜினல் காம்பனண்ட் எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்களும் விட்டாச்சு. ஓகேங்களா, ஸோ இது 8 சேனல் நான் ஏற்கனவே நேற்றே சொல்லியிருக்கேன். அது நிஜமாலுமே ஒரு ஒரிஜினல் 5.1 7.1 ட்ராக்கு இதில் ஒரிஜினலாகவே வரும். நான் நேற்றே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு காட்டியிருப்பேன். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் உங்களுக்கு. வீடியோ அவுட் வந்துடும். அதேமாதிரி டிஜிட்டல் அவுட்புட்டில் கோஆக்சியல் வரும். ஓகேங்களா, கோஆக்சியல் வரும். ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு, அதேமாதிரி லெஃப்ட்டு சரவுண்டு, ரைட் சரவுண்டு, சென்ட்ரு சப்வூஃபரு, ரியர் லெஃப்ட்டு ரியர் ரைட்டு. ஓகேங்களா, இந்த கான்செப்டில் ஒரு 8 சேனல் ஒரிஜினல் ட்ராக் பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட்டாக இதிலே வந்துடும். இல்லை அப்படின்னா கோஆக்சியல் போட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரிஜினலான அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போது இது எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போது நம்மக்கிட்ட இப்போ இந்த டிவிடியில் யூஎஸ்பி போட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அவுட் எடுத்து இதில் இன்புட்டாக கொடுத்து அந்த மாதிரி கான்செப்டில் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ நம்மக்கிட்ட யூஎஸ்பி அந்த போர்ட்டுமே அவைலபிள் இல்லாத இது மாடல் இது. ஸோ இது பார்த்தோம்னா அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, அவர் கேட்ட கேள்வி என்னென்னா, டிவிடியில் இருக்க பிசிஎம் எடுத்து நம்ம போர்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ட்ரேட் பண்ணி யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கான்செப்டில் அவர் கேட்டிருந்தார். அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போது பிசிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான் அப்படின்னா பிசிஎம்மோட அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா ஸ்டீரியோ அவுட்புட்டு தான். ஏன் அப்படின்னா பிசிஎம்மே எப்படி வேலை செய்யுது அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு ஸ்டீரியோ மட்டும் தான் இன்புட்டாக பிசிஎம்மாக வேலை செய்யும். ஸோ அப்படிங்கும்போது பிசிஎம்முடைய அவுட்புட் எப்படி 5.1 ட்ராக்காக வரும்? ஸோ இந்த கான்செப்ட்டு பிசிஎம்மோட அவுட்புட் அப்படின்னா அதுவுமே ஸ்டீரியோ லெஃப்ட் ரைட்டு தான் வரும். ஓகேங்களா, ஸ்டீரியோ லெஃப்ட் ரைட்டு தான் ஒரிஜினல் ட்ராக்கு. ஓகேங்களா, ஒரிஜினல் ட்ராக்கு ஸ்டீரியோ லெஃப்ட் ரைட்டு தான் வரும். ஸோ அப்படிங்கும்போது இப்போ நம்மக்கிட்ட யூஎஸ்பி போட்டு அவைலபிள் இருக்க மாடலாக இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டு நம்மளால் இந்த ட்ராக் யூஸ் பண்ண முடியும். அப்படியுமே லெஃப்ட் ரைட்டு தான் பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போது ரிமோட் ஆப்ஷன் டிசபிள் பண்ணிட்டு அதே மாதிரி இதில் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு டிஸ்க் எல்லாத்தையுமே ஷார்ட் பண்ணிவிட்டு இந்த கான்செப்டில் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி எடுக்கும்போது நம்ம யூஎஸ்பி போர்ட் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மாடல் டிவிடியாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொரு டிவிடி என்கிட்ட இருக்குது, அதுவும் பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா தெரியும். இது எல்ஜி. ஓகேங்களா, எல்ஜியில் டிவிடி விசிடி சிடி பிளேயர்னு சொல்லி இது பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் டிவிடி போர்ட் இல்லை. டிவிடி போர்ட் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா யூஎஸ்பி போர்ட்டு. ஓகேங்களா, யூஎஸ்பி போர்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் இன்க்ளூட் ஆகியிருக்க மாடல் வேணும். இது பார்த்தோம் அப்படின்னா 5.1 சேனல் டிகோடர். 5.1 சேனல் ஒரிஜினல் ட்ராக்காக டால்பி டிஜிட்டல் அது டூயல் டிஸ்க்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. டிவிடி வீடியோ பிளேயரில் வர டால்பி டிஜிட்டல் பார்த்தோம் அப்படின்னா இதில் சப்போர்ட் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதில் ஆடியோ அவுட்புட் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்விடி அவுட் கொடுத்துருக்காங்க, வீடியோ அவுட்டு. அதேமாதிரி கோஆக்சியல் அவுட்டு தான் பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ அவுட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்து ஆடியோ அவுட்டு பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ரைட்டு ஸ்டீரியோ தான் கொடுத்துருக்காங்க. வீடியோ அவுட்டு இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ கம்ப்ரஸர் தான். அதேமாதிரி இதில் லெஃப்ட் ரைட்டு, அதே மாதிரி ஊஃபரு சென்ட்ரு. இல்லை சப்வூஃபரு சென்ட்ரு, இந்த மாதிரி கான்செப்டில் 5.1 கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு இந்த மாதிரி கான்செப்டில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்மளால் யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா யூஎஸ்பி போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஆல்ட்ரேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் இருக்கிறதில் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இது இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதேமாதிரி பிசிஎம் அவுட் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா
பிசிமா அந்த மாதிரி எடுக்க முடியாது. இதில் லெஃப்ட் ரைட்டே வரும். இப்போ நம்மக்கிட்ட யூஎஸ்பி போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஆல்ட்ரேட் பண்ணி எடுக்கும்போது இதில் வர லெஃப்ட் ரைட்டு இந்த சேனல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் ஆடியோ அவுட்புட் வந்து எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா இதில் ஸ்ட்ரைட்டாக ஸ்பீக்கர் வந்துட்டு ட்ரைவ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது இன்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 வோல்ட்டுக்குள்ளே தான் வரும். 1 வோல்ட் வரும்போது இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு பவர் ஆம்ப் இன்புட் கொடுத்து அது மூலிமா வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணி ஓகேங்களா. இப்போ ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளால் ஸ்ட்ரைட்டாகவே லைன் எடுத்துகிட்டு போயிட்டு இது மாஸ்டர் வால்யூம் கொடுத்துட்டு அதுலேருந்து பவர் ஆம்ப் படித்தோம் அப்படின்னா அதுலேருந்து யூஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். அவ்வளோதான் மக்களே. இது போல் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்கள். எலக்ட்ரானிக்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேங்களா.